தங்கத்துக்கு லிக்விடிட்டி இருக்கிறதுனால தான் அது வந்து இன்னுமே உங்களுக்கு டிமாண்டபிளா இருக்கு. சில்வர் அதே மாதிரி தான், லிக்விடிட்டி உங்களுக்கு அதிகமாகும் பட்சத்துல இப்போ ஏன் வந்து உங்களுக்கு இந்த அளவு பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை இல்லை. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் டிமாண்ட் அதிகமாக உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து இன்னும் ஏறிட்டே தான் போகுமே தவிர இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி. கவர்மெண்ட்டும் உங்களுக்கு அடுத்த ஏப்ரல்லேருந்து நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், 10 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வெள்ளிக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், வெள்ளி அண்டா குண்டாக்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க கேட்குறது ஆபரணங்களாக தான் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆபரணங்களும் அதிகப்படியாக போனால் கொலுசு தான் வச்சுருப்போம். ஸோ இவங்க கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் இப்போ பட்ஜெட்டில் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க என்னங்க நம்ம பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் வெள்ளிக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில், லிக்விடிட்டி அதிகமாகும் பட்சத்தில் தங்கத்திற்கு நிகராக வெள்ளியும் பேசப்படும் பொருளாக மாறி அதையும் மக்கள் ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அசெட்டாக மாறக்கூடிய சூழல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம்.